ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா எவ்வளோ நாள் ஆச்சு, 1 வீக் ஆச்சு ஆயிஷாஸ் உலகம்ல நான் வீடியோ போட்டு. என்ன அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? சண்டே ஸ்பெஷல் மெனு தான். என்னென்ன மெனுன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ சண்டே எடுத்தது, லாஸ்ட் வீக் சண்டே எடுத்தது எடிட் பண்ண எனக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஸோ என்னென்னா, இது வந்து பீர்க்கங்காய் தொகையலுங்க. பீர்க்கங்காய் தோல் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நான் வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக புளி இதெல்லாம் போட்டு நான் செஞ்சுருக்கேன், அரைச்சி எடுத்திருக்கேன். வதக்கி அரைப்பேன், அதை ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், மட்டன் சூப் வச்சுருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் மெனு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்து தேடி தான் செஞ்சுருக்கேன். அண்ட் மட்டன் சூப்பில் மட்டன் போட்டிருப்பேன் இல்லையா, அந்த மட்டனை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து அதில் வந்து பெப்பர் போட்டு சுக்கா மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டேஸ்ட்டு இருக்காதே அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மட்டன் சூப்பையும் கொஞ்சம் நான் அதில் போட்டு நல்லா ஊற்றி தான் நான் வந்து சுக்கா பண்ணுவேன். ஸோ தட் அது சக்கையாக இருக்காது, நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பீட்ரூட் கேரட்டு கேரட் அண்டு கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர். என்னடா காலிஃப்ளவரே காணுமேன்னு பார்க்காதீங்க. ரொம்ப ஃபைனாக வந்து நான் என்னோடய ஃபுட் ப்ராசஸரில் சாப் பண்ணியிருக்கேன். ஸோ இது 3 காய் சேர்த்து ஒரே இதுலேயே 3 in 1 டமாக்கா அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரைஸு, ஒயிட் ரைஸு, அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. அது எப்படி ஸ்பெஷல் ஐட்டம், சிக்கன் இல்லாமல் இருக்குமா? அதனால் நான் வந்து சிக்கனில் வந்து ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான கிரேவி, அது ரொம்ப நல்லாயிருக்கும், சட்டிலாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நல்ல ஒரு மிளகு தூக்கலாக போட்டு செஞ்சுருக்கேன். இதை பெப்பர் சிக்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து இதில் கொத்தமல்லி, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு இந்த கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன், சிக்கன், காய், தொகையல் எல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு பிடிக்க வேண்டியதுதான் என் பசங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஷால்லா மீட் பண்ணலாம். Until then, bye from Aisha.